வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஏசப்பா ஒரு நாள் கப்பர் நகும் வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க நூற்றுக்கு அதிபதி ஒருத்தன் ஏசப்பா கிட்ட வந்து, ஆண்டவரே, என்னோட வேலைக்காரன் திமிர்வாதத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டிக் கொள்றான். அப்ப ஏசப்பா சொல்றாங்க, நான் வந்து அவனை குணமாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான், நீங்க என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற அளவுக்கு நான் பாத்திரம் நல்ல, அதனால நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்போ என்னோட வேலைக்காரன் குணமாவான்னு சொல்றாங்க. ஏசப்பா உடனே ஆச்சரியப்பட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க, இஸ்ரவேலருக்குள்ள இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இயேசு நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்றாங்க, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்திலே அவனோட வேலைக்காரன் சுகமானாங்க. இங்க இதுல இருந்து என்ன பாக்குறோம்னா, இந்த நூற்றுக்கு அதிபதியோட தாழ்மையையும் அவனுடைய மிகப்பெரிய விசுவாசத்தையும் பாக்குறோங்க. ஆமாங்க, விசுவாசிக்கிற நமக்கு ஏசப்பா கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவுது. நாமும் விசுவாசத்தோட கேட்கும்போது கண்டிப்பா அற்புதங்களை பெற்றுக்கொள்வோங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.